ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்மக்கிட்ட 2 ஸ்கூட்டர் இருக்குது. அதோட கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட ஹோண்டா ஆக்டிவா 6Gயும் சுசுக்கியோட பர்க்மன் ஸ்ட்ரீட் 125யும் இருக்குது. இந்த 2 ஸ்கூட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஸ்கூட்டர்லையுமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சுன்னு பார்த்தோன்னா 2 ஸ்கூட்டர்லையும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹேண்டில் பாரோட ரைட் சைடில் இக்னிஷியன் ஸ்விட்சும் இன்ஜின் கில் ஸ்விட்சும் வருது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா ஹெட்லைட்டோட ஹை பீம் லோ பீம் ஸ்விட்சஸ்லாம் வருது. ஹோண்டாவில் அடிஷ்னலாக பாஸ் சுவிட்சும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. சுசுக்கியில் பாஸுக்கான சுவிட்ச் எதுவும் இல்லை. மற்ற சுவிட்சஸ் எல்லாமே 2 ஸ்கூட்டர்லையும் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்கூட்டரோட டைமென்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவாவோடது அப்படின்னு பார்த்தோன்னா லென்த்துன்னு பார்க்க போகும்போது 1083 mm, வித்துன்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு 697 mm, ஹைட்டுன்னு பார்க்க போகும்போது 1156 mm, வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1260 mm, கிரவுண்டு கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது 171 mm கொடுக்குறாங்க. அதே போல் பர்க்மேனோட டைமென்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஓவரால் லென்த்து 1905, வித்து 700 mm, ஹைட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1140 mm, வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1290 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mmலையும் இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்க போகும்போது 2 ஸ்கூட்டர்லையுமே ஈவனாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90/90 12 inchesலையும், ரியரில் பார்த்தோன்னா 90/100 10 inchesலையும் தராங்க. அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவாவில் உங்களுக்கு 18 லிட்டர்ஸ்லையும், சுசுக்கியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 21.5 லிட்டர்ஸ்லையும் தராங்க. இப்போ 2 ஸ்கூட்டருக்கான ஸ்பெக்கை பார்க்கலாம். ஆக்டிவான்னு பார்த்தோன்னா 110cc ஃபேன் கூல்டு 4 ஸ்ட்ரோக் என்ஜினும், மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.84 PS பவரும், 8000 RPMமும், மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.9 Nm, 5500 RPMமும் வருது. ஃப்ரண்ட்டு ரியர் 2 பிரேக்குமே உங்களுக்கு ட்ரம் பிரேக்கில் தான் வருது. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 5.3 லிட்டரில் தர்றாங்க. சுசுக்கி பர்க்மனோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஒரு 125cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் என்ஜின் வருது. மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.6 PS, 6500 RPMமும், மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 mm டார்க்கும் 5500 RPMமும் தர்றாங்க. பிரேக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும், ரியரில் ட்ரம் பிரேக்கும் வருது. சுசுக்கி பர்க்மனோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 5.5 லிட்டர்ஸில் அது கிடைக்குது. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவாவில் ஃபுல்லாக அனலாகில் கொடுத்துருக்காங்க. அதே இது சுசுக்கி பர்க்மேனில் பார்க்க போகும்போது ஃபுல் டிஜிட்டலில் வருது. பர்க்மேனில் கூடுதல் சிறப்பு என்னென்னா ஃபியூவல் லெவலோடு சேர்த்து உங்களுக்கு டைமு, ட்ரிப் மீட்டர் எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். சுசுக்கி பர்க்மேனில் ப்ளூடூத் வேரியண்ட் வாங்க போகும்போது நம்ம ரைடு கனெக்ட் ஆப் மூலமாக ப்ளூடூத்தோடு நம்ம மொபைலை கிளஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல் ஃபோனில் வர்ற எல்லா கால் மெசேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளஸ்டரில் மானிட்டர் பண்ணிக்க முடியும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோண்டா ஆக்டிவாவில் உங்களுக்கு ஹைவேஸில் 40 to 44 வரையும், சிட்டியில் பார்த்தீங்கன்னா 30 to 35 வரையும் கிடைக்குது. சுசுக்கி பர்க்மேனோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைவேஸில் ஒரு 50லேருந்து 52 வரையும், சிட்டியில் பார்த்தீங்கன்னா 40 to 42 வரையும் கிடைக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவா 6G கரெக்டாக 2023 ஃபஸ்ட்டில் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,02,000 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. சுசுக்கி பர்க்மன் 125ஓட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது ஆன் ரோட் ப்ரைஸ் 2023ல் ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1,21,000, ப்ளூடூத் இல்லாமல் 1,18,000 இருந்துச்சு. 2024 ஆன் ரோட் ப்ரைஸ் அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா 1,40,000 வருது. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான சில தகவல்களை சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.